அந்த நசல் அந்த मैप அந்த மேப்பே மாறிடுச்சு. आपका पूरा मैप बदल गया है. உங்க முழு வரைபடமும் அது மாறிடுச்சு. So before Christ we were in the first Adam. We are earthly beings. நம்ம வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக முதலாம் ஆதாமுடைய அந்த மண்ணானவனாக நாம் இருந்தோம். But यीशु मसीह को ग्रहण करने के बाद आप इस दुनिया की नहीं है, आप स्वर्ग के हो. நீங்க அவரை இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் மண்ணானவர்களாக அல்ல, நீங்கள் வானத்துக்குரியவர்களாக மாறிவிட்டீர்கள். इसलिए मैं कहता हूं आपका पूरा नक्शा बदल गया है. அதனாலதான் நான் சொல்றேன், உங்களுடைய முழு வரைபடமும் அது மாறிவிட்டது. So आप आपके बारे में जो कुछ भी सोच रहे हैं वो सब कुछ बदलना जरूरी है अभी. நீங்க உங்களை பத்தி எதெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் மாற வேண்டியது ரொம்ப அவசியம். ये पृथ्वी अपने आप से बदल देगा अगर आप आपकी सोच को बदल दिया तो. நீங்க உங்க யோசனைய நீங்க மாத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த பூமியும் அது தானாக மாறிவிடும். ये पृथ्वी अपने आप को बदल देगा अगर आप बदल गया तो. நீங்க மாறிட்டீங்கன்னா அது தானாகவே அது மாத்திக்கும் அத. पहला आदम जाके फल खाया, ये पृथ्वी अपने आप से अपना रूप को बदल दिया. முதலாம் ஆதாம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை சாப்பிட்ட உடனே இந்த பூமி இந்த முழு சிருஷ்டிப்பும் அது மாறிவிட்டது தானாக. तब परमेश्वर ने कह रहा अब ये पृथ्वी तुमको है ना अपने फल नहीं देगा, अब ये तुमको कांटा देना शुरू करेगा. அதனாலதான் அங்க இயேசு தேவன் சொல்றாரு, இந்த பூமி உனக்கு பலனை தராது, இது முட்களை தரும்னு சொல்றாரு. या अपने आप से अपने रूप को चेंज कर देता है. அது தன்னுடைய சாயலை அது தானாக மாற்றிக்கொண்டது. What is the meaning of thorns? ये पृथ्वी तुमको कांटा देना शुरू करेगा, क्या मतलब है? இந்த பூமி உனக்கு முட்களை தரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ये पृथ्वी का जिंदगी तुम्हारे लिए कांटा जैसा बन जाएगा. இந்த பூமியில் இருக்கிற இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கை உனக்கு முள்ளு போல அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். इन फर्स्ट एडम जो कोई भी पहला आदम के अंदर जी रहे उनके लिए ये दुनिया कांटा है. இந்த யாரெல்லாம் முதலாம் ஆதாமின் சாயலிலே மண்ணானவர்களாக வாழுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பூமி ஒரு முட்கள் நிறைந்த உலகமாக பூமியாக இருக்கும். இந்த பூமியே முள்ளாதான் இருக்கும் உங்களுக்கு. ஆமா. இந்த பூமி முள்ளாயிரும். सो ये पृथ्वी अगर आपको कांटा बन गया, இந்த பூமி முள்ளா மாறிடுச்சுன்னா உங்களுக்கு बंदे को अगर ये पृथ्वी कांटा बन गया, मैं कह रहा हूं आपके जिंदगी यहाँ पे एक एक सेकंड नरक बन जाता है. ஒரு மனிதனுக்கு இந்த பூமி முள்ளா மாறிடுச்சுன்னா அவனுக்கு ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப கடத்துவது ரொம்ப கஷ்டமாயிரும். नरक बन जाएगा, நரகமாயிரும். ये पृथ्वी आपके लिए नरक है अगर ये पृथ्वी कांटा आपको बन जाता है. இந்த பூமி உங்களுக்காக அது முள்ளா மாறிடுச்சுன்னா இந்த பூமியில நீங்க வாழ்ற ஒவ்வொரு நிமிடமும் நரகமா தான் இருக்கும் உங்களுக்கு. सो ये पृथ्वी को कांटा के रूप में देखना, कांटा के रूप में बदलना या ये पृथ्वी को स्वर्ग बनाना, दोनों आपके हाथ में है. இந்த பூமிய முட்களா மாத்தணுமா, இந்த பூமிய சொர்க்கமா பரலோகமா மாத்தணுமா, இது ரெண்டுமே உங்க கையில தான் இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. If you are living in the pattern of the first Adam, நீங்க முதலாம் ஆதாமுல இருக்கிற பேட்டர்ன்ல நீங்க வாழ்வீங்கன்னா ये पृथ्वी आपके लिए कांटा है. இந்த பூமி உங்களுக்கு முள்ளா இருக்கும். अगर आप सेकंड एडम के अंदर आ गया,
நீங்க இல்லனா நீங்க 2ஆம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் यही सेम पृथ्वी आपके लिए स्वर्ग है। இதே பூமி உங்களுக்கு அது சொர்க்கமாக பரலோகமாக இருக்கும். आपका हृदय स्वर्गीय बनना जरूरी है। உங்க இருதயம் அது பரலோகமாக வானத்துக்குரியதாக மாற வேண்டியது அவசியம். जब वो अपना रूप बदल जाता है அது அது தன்னுடைய சாயலை மாற்றும் பொழுது आपको ये पृथ्वी स्वर्ग के हिसाब से दिखाई देगा। இந்த பூமி வானத்துக்குரியவரை போல பரலோகத்தை போல அது தன் சாயலை உங்களுக்கு காட்டும். इसलिए पौलुस कहता है அதனாலதான் பவுல் சொல்றாரு आपके मन के नया हो जाने से ம், तुम्हारा चाल चलन भी बदलता जाएगा। உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே புதிதாகிறதினாலே மறுரூபமாவீர்கள் என்று ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது. रोमन्स 12:2 में जो लिखा है ம். मन के नया हो जाने से मन के नया हो जाना जरूरी होता है। உங்கள் மனம் புதிதாக வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. पुराने बातों को छोड़ देना जरूरी है। பழைய காரியங்களை விட வேண்டியது அவசியம். पुराने चाल चलन को बदलना बहुत बहुत जरूरी है। பழைய எல்லா நடக்கைகளையும் பழைய சாயலையும் நீங்கள் விட வேண்டியது அவசியம். तभी ये पृथ्वी आपको कांटा के बदले में ये पृथ्वी आपको स्वर्ग बनेगा। அப்பதான் இந்த பூமி அந்த முள்ளு இருக்கிற இடத்துக்கு பதிலா அது சொர்க்கமா பரலோகமா உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். अभी कोई बदलने की जरूरत नहीं, बस आपका माइंड की ट्रांसफॉर्मेशन की जरूरत है। இப்ப எதுவுமே மாற வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் மனம் அது புதிதானாலே போதும், மறுரூபம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். सो आप अधिक से अधिक है ना वचन के द्वारा अपने मन को नया करते जाओ। வசனத்தின் மூலமாக உங்கள் மனதை நீங்கள் புதிதாக்கி கொண்டே இருங்கள். सिर्फ वचन से खाली नहीं है। வெறும் வசனத்தை வாசிப்பதினாலே மட்டும் இது நடந்து விடாது. வசனத்தை வாசிக்கிறதுனாலயோ இல்ல வசனத்தை எடுத்து மனப்பாடம் பண்றதுனாலயோ இது நடக்காது. वचन को याद करने में या वचन को सिर्फ पढ़ने में बदलाव नहीं हो सकता है। நீங்க வசனத்தை மனப்பாடம் பண்ணுவதின் மூலமாக இல்லனா வசனத்தை படிப்பதின் மூலமாக இந்த மறுரூபம் வராது. ये ट्रांसफॉर्मेशन बनता है आपका अंदर जितना ज्यादा वचन आपके अंदर आपके आत्मा की गहराई तक जाके आपके कॉन्शियसनेस आपकी विवेक को जितना ज्यादा बदलता शुद्ध करता है उतना ही ज्यादा आपके अंदर वो ट्रांसफॉर्मेशन दिखाई देगा। எத்தனை அதிகமாக இந்த வசனமானது உங்கள் உள் உணர்வுக்குள்ள அதாவது உங்கள் மனசாட்சியை எத்தனை அதிகமாக சுத்திகரிக்கிறதோ அத்தனை அதிகமாக நீங்கள் மறுரூபத்தை பார்க்க முடியும். So consciousness के अंदर तक वचन पहुंचना है। உங்க மனசாட்சி குள்ள வரைக்கும் அங்க வரையும் உங்க அந்த வசனமானது போக வேண்டியது அவசியம். बट आजकल लोगों के अंदर लोगों की माइंड एक जगह में बैठता ही नहीं है, तो फिर कहाँ से? अभी भी मैं कह रहा हूँ, आप वचन सुनते हैं, आपके माइंड और कहीं घूमने निकल जाता है। ஆனா பிரச்சனை என்னன்னா ஜனங்களுக்கு அந்த அவங்களுடைய மனசு ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது. இப்ப கூட நிறைய பேரு இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறப்பயே உங்க மனசு எங்க போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. अभी भी कुछ लोगों के दिमाग दो है, आज क्या सब्जी बनाए, आज क्या रोटी की अंदर क्या भेजेंगे बच्चों को, इसी में ही आप उलझे पड़े हैं। இப்ப கூட உங்க நிறைய பேரு இப்ப இன்னைக்கு என்ன பிள்ளைங்களுக்கு சமைக்கிறது, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது, என்ன கொடுத்து விடுறது, அதுல எல்லாம் போய்கிட்டு இருக்கு மைண்ட். सो माइंड आपको पूरे के पूरे जब बाहर है, फिर
इस फिजिकल realm में देखने वाली दुनिया में आप फैला हुआ है आपकी एनर्जी எப்ப வரையும் உங்களுடைய இந்த மனது அந்த இந்த சரீரம் அந்த பிசிக்கல் இந்த பாடியில இந்த வெளிய எப்படி போய்கிட்டு இருக்கோ அப்ப வரையும் वो आपसे है ना आप आपकी विवेक के अंदर कोई भी बात को पहुंचा नहीं सकते हैं அப்ப வரையும் உங்க மனசாட்சிக்குள்ள எந்த காரியத்தையும் நீங்க கொண்டு போக முடியாது. अगर कॉन्शियसनेस के अंदर तक कोई बात पहुंचना है உங்க 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 மனசாட்சிக்குள்ள ஒரு காரியத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னா it can be happen through silence. It need a deep silence within you. உங்களுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி இருக்கணும், ஒரு ஆழமான ஒரு சைலன்ஸ் இருக்கணும் உங்களுக்குள்ள. அப்பதான் நீங்க இந்த வேலையை செய்ய முடியும். बात ये है लोगों को साइलेंस है ही नहीं है आजकल. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா ஜனங்களுக்குள்ள அமைதியே இல்ல, அந்த சைலன்ஸே இல்ல. चारों तरफ कुछ ना कुछ हम सुनते रहते हैं. நாலு புறமும் ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டே இருக்கோம். हमारे आंखों से कुछ ना कुछ देखते रहते हैं. நம்ம கண்ணால ஏதாவது பார்த்துட்டே இருக்கோம். नो साइलेंस. அங்க அமைதியே இல்ல. बहुत बार हम सोचते हैं हम चुप है मगर हम चुप नहीं होते हैं. சில நேரத்துல நம்ம சைலன்ஸா இருக்கோம்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம சைலன்ஸா இல்ல. Silence means bringing all your senses. आपका पूरे के पूरे ध्यान को एक जगह में एक पॉइंट में लेके आना है. சைலன்ஸ் அமைதி என்று சொன்னால் உங்களுடைய எல்லா ஐம்புலன்களையும் ஒரே இடத்துல நீங்க கொண்டு வந்து வைக்கிறது தான் சைலன்ஸ். Bringing all your consciousness, all your focus at one point, one single point, that's called silence. நீங்க உங்களுடைய எல்லா உணர்வுகளையும் எல்லா ஐம்புலன்கள்ல இருக்கிற எல்லா உணர்வுகளையும் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு வந்து நீங்க இழுத்து புடிச்சு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது தான் சைலன்ஸ். अगर आप एक वचन को ध्यान कर रहे हैं आपका पूरे कॉन्शियसनेस उसके अंदर उसी के अंदर तक जाना है. நீங்க ஒரு வசனத்தை நீங்க தியானிப்பீங்கன்னா உங்க முழு மனசாட்சியும் உங்க முழு உள்ளுணர்வும் அது உள்ள ஆழமா உள்ள போய் அது சேரணும். அதுதான் சைலன்ஸ். What is the meaning of silence? Silence is not just being quiet. Silence means putting all your energy, all your focus at one single point and यही है आत्मा के अंदर आने वाले साइलेंस. நீங்க அமைதியா இருக்கிறதுன்னு சொன்னா வெறும் வாயை மூடிட்டு இருக்கிறது அது அமைதி கிடையாது. அமைதி என்று சொன்னாலே உங்களுடைய எல்லா ஐம்புலன்களையும் ஒரு இடத்திலே, அதாவது உங்க உள்ளுணர்வு உங்கள் ஆத்மாவிற்கு நேராக அந்த வசனத்திற்கு நேராக அதை இழுத்து ஒரே இடத்துல ஒரே பாயிண்ட்ல போக்கஸ் பண்ணி கவனம் செலுத்துறது தான் அமைதி. So बॉडी में साइलेंस मीन्स यही है. बॉडी की रिलम में बॉडी के अंदर साइलेंस ये है पूरे कमरा बंद कर देना, टीवी ऑफ कर देना, मोबाइल साइलेंट में डाल देना और है ना दरवाजा बंद कर देना, लाइट भी ऑफ कर देना, चुपचाप बैठना शांत में, ये होता है बॉडी में साइलेंस. இந்த சரீர மண்டலத்தை பொறுத்த வரையும் கதவை மூடிடணும், டிவி ஆஃப் பண்ணிடணும், போன் ஆஃப் பண்ணிடணும், அமைதியா உட்காரணும். அதுதான் இந்த சரீர மண்டலத்தை பொறுத்தவரை அதுதான் அமைதின்னு நினைக்கிறோம். ये सब करने से साइलेंस हो जाएगा क्या? இதெல்லாம் பண்ணா சைலன்ஸ் வந்துருமா? साइलेंस हो जाएंगे क्या? வந்துருமா என்ன? ये सब करने से सिर्फ आपकी एनवायरनमेंट में साइलेंट आता, आपके अंदर साइलेंस नहीं आता है. இதெல்லாம் பண்றதுனால உங்களுடைய சுற்றுப்புற சூழல், அதாவது உங்களை சுத்தி இருக்கிற இடத்துல அமைதியா இருக்குமே ஒழிய உங்களுக்குள்ள மன அமைதி வராது.
ये सब करने के बाद भी मन इधर उधर भटकते रहता, मन बहुत सारी बातों को लेके बात करते रहता, बड़बड़ 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 बड़ करके यहाँ भागता, वहां भागता, उधर भागता, इधर भागता। मैं कह रहा हूँ, यू आर नॉट इन द साइलेंस। मे बी योर बॉडी में सिटिंग इन द डीप साइलेंट प्लेस, बट स्टिल your inner being is not yet reached the place of silence. நீங்க இதெல்லாம் பண்ண பிறகு, கதவு மூடின பிறகு, எல்லாம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண பிறகும், உங்களுடைய எண்ணங்கள் இங்க ஓடுது, அங்க ஓடுது, இங்க பாயுது, அங்க பாயுது, அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருந்துச்சுன்னா, நீங்க வந்து சைலன்ஸ்ல உங்க உள் உணர்வும் சைலன்ஸ்ல இருக்க முடியாது. Silence outside and silence within is two different things. வெளிப்புறமான அமைதிக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற அமைதிக்கும் பயங்கரமான ஒரு வித்தியாசம் இருக்கிறது. So outer silence is very important to attain the inner silence. கண்டிப்பா நீங்க வெளிப்புற அமைதி உங்களுடைய உள் அமைதிக்கு அதுவும் ஒரு சப்போர்ட் கொடுக்கும். அதுவும் தேவையான ஒன்றுதான். It's very important. Without that, you can, in the beginning stage, you cannot attain the inner silence without the outer silence. நீங்க ஆரம்ப நிலையில வெளியே அமைதியா, வெளிப்புறத்துல அமைதியா இல்லாம நீங்க உள்புறமான அமைதிய நீங்க பார்க்க முடியாது, இருக்க முடியாது. अभी मैं ऐसा कर सकता हूँ, मेरे चारों तरफ कुछ भी चले, मैं एक जगह में बैठ गया, मेरे अंदर की साइलेंस में लेके आ सकता हूँ। कुछ भी मेरे कान में जाए, कुछ भी मेरे चारों तरफ की आवाज आए, I can go into the silence within me. நான் எனக்குள்ள எப்படின்னா, 4 புறமும் என்ன சவுண்டு வந்தாலும், நான் என்னுடைய உள் உணர்வுல, நான் ஒரு அமைதியில, ஒரு சைலன்ஸ்ல என்னால இருக்க முடியும். எப்படிப்பட்ட எத்தனை சவுண்டு வந்தாலும் என்னால நான் அப்படி டீப்பா போக முடியும். बट in the deeper level में ही आप इस चीज के अंदर एक हासिल कर सकते हैं, but in the beginners you cannot do this. நீங்க வந்து நிறைய பயிற்சிகள் எடுத்து ஆழமான இடத்திற்கு போயிருப்பீர்கள் என்றால் இது சாத்தியமானது. இல்லைன்னா ஆரம்ப நிலையில் நீங்கள் இருக்கிறவர்களுக்கு வெளிப்புற அமைதியும் மிகவும் அவசியம். Outer silence plays a very big role to gain the inner silence. நீங்க இந்த வெளிப்புறமா இருக்கிற அமைதி ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது நீங்கள் உள்ளே போகிற அந்த அமைதிக்கென்று. अंदर साइलेंस क्या होता है? अंदर कैसे साइलेंस आते हैं? நீங்க உள்ள எப்படி அமைதி வருது? ஒரு உள்ள எப்படி சைலன்ஸ் இருக்குது? अंदर की साइलेंस मतलब ये है मन भटकना बंद होना। यही है इनर साइलेंस का फर्स्ट लेवल. உள்ள இருக்கிற அமைதி எப்படி வரும்னா, உங்களுடைய எண்ணங்கள் பாய்ந்து ஓடுகிறது அங்க நிறுத்தப்படும். எண்ணங்களின் ஓட்டம் அங்க நிறுத்தப்படும். அதுதான் சைலன்ஸ் உடைய முதல் நிலை. साइलेंस मतलब ये नहीं है कि जैसे बाहर चुप हो जाता है वैसे अंदर भी चुप हो जाएगा. வெளியில அமைதி ஆகிறது மாதிரி உள்ளேயும் அப்படியே ஒரு சத்தமும் இல்லாம அப்படியே அமைதி ஆயிருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உள்ள அமைதிங்கிறது எண்ணங்களின் ஓட்டம் நிறுத்தப்பட்டு எண்ணமானது ஓரிடத்திற்கு நேராக கவனமாக ஒரே நிலைக்குள் ஒரே எண்ணத்துக்குள் போவதுதான் மனதின் அமைதி, சைலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? इट्स नॉट दैट बीइंग बिल्कुल कोई भी माइंड में कोई भी थॉट ही नहीं आएगा, वो नहीं है. माइंड में साइलेंस, உள்ள இருக்கிற சைலண்ட் அப்படியே எதுவுமே ஆகாம அப்படியே பயங்கரமான அமைதியா ஒரு சத்தம் இல்லாம இருக்கிறது இல்ல. எந்த வெளிய எண்ணங்களின் ஓட்டத்தை நிறுத்தி ஒரு இடத்துல அது போக்கஸா இருக்கிறது தான் சைலன்ஸ். all your energy flow, all your energy will be focused at one single point that is called silence within. எல்லா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஆற்றல்களும் ஒரே பாயிண்ட்ல ஒரே இடத்துல அது ஈர்க்கப்படுவதுதான் அது சைலன்ஸ் என்று அழைக்கப்படும். First step of silence.
இதுதான் சைலன்ஸோட முதல் நிலை. सो आप ऐसे जब एक बात को आपके माइंड में फुल फोकस में विद इन यू व्हेन यू आर गोइंग इनटू दैट वन सिंगल वचन या वन सिंगल थॉट को लेके जब आप अंदर जा रहे हैं, यू कैन ट्रांसफॉर्म योर माइंड, योर कॉन्शियसनेस. உங்க ஒரே ஒரு வசனத்தை எடுத்து நீங்க தியானத்துல ஆழமா நீங்க உள்ள போகும் பொழுது அது உங்கள் மனசாட்சியிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு மறுரூபத்தையும் கொண்டு வரும். Just focusing on it within you, just focusing. உங்களுக்குள்ள இந்த வசனத்தை நீங்க அதிகமா நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. यानी कोई भी वचन आप ले, எது வேணா எந்த வசனத்தை வேணாலும் நீங்க வைத்து அதன் மேலே முழு எல்லா ஆற்றல்களையும் ஒரே இடத்திற்கு கொண்டு வந்து நீங்க வந்து மெடிடேட் பண்ணுங்க. उसी के ऊपर ध्यान करते समय आपका कॉन्शियसनेस के अंदर, आप कॉन्शियसनेस के अंदर तभी प्रवेश कर रहे हैं, आपके कॉन्शियस का डोर खुल जाता है. அப்ப நீங்க ஒரு இடத்துல அந்த வசனத்தின் மேல உங்களுடைய முழு ஆற்றல் முழு கவனத்தையும் நீங்கள் வைக்கும் பொழுது உங்கள் மனசாட்சி அது சுத்திகரிக்கப்படும், அது மறுரூபமாக்கப்படும். कितने लोगों को बातें अच्छी तरह से समझ आ रहा है मैं क्या बोल எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது தெளிவாகிறது, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று? आप मन को भटकने की छोड़ देते हो और सिर्फ प्रचार के ऊपर प्रचार सुनते हो, कोई फायदा नहीं है. நீங்க பிரசங்கத்துக்கு மேல பிரசங்கமா கேட்டுக்கிட்டு உங்க மனசு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட விட்டீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. Transformation comes when you have focus. Without focus, no transformation. நீங்க உங்க கவனம் இல்லாமல் ஒரு இடத்துல அந்த கவனம் இல்லாமல் ஃபோக்கஸ் இல்லாமல் நீங்க மறுரூபத்தை எதிர்பார்க்க முடியாது, அது வராது. So उसके लिए आपको इन दिनों में जो मॉर्निंग में मेडिटेशन सिखा रहा हूँ, ज़ोए मेडिटेशन में, ये सब उसके लिए जरूरत है. जो आपको मैं इन दिनों में आपको लग रहा है आई एम टीचिंग दिस मेडिटेशन प्रैक्टिसेस, आपको ऐसे लगता है कि आप पास्टर जी ये सिखा रहे हैं, बट इट्स ऑल आई एम टेकिंग यू इनटू दैट फोकस, है ना, आपको फोकस की जगह में लेके जा रहा हूं मैं. காலை நேரத்துல உங்களுக்கு மெடிடேஷன் இந்த காரியங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறேன். நீங்க நினைக்கலாம் இது என்ன பாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது எல்லாமே உங்களை ஒரு இடத்திற்கு ஃபோக்கஸ் பண்ண ஒரே இடத்திலே கவனத்தை வைப்பதற்காக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. So आपके मन की नया हो जाने से तुम्हारे चाल चलन भी बदलता जाएगा. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபம் ஆவீர்கள். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you, Pastor. God bless you, sister. Thank you, Pastor. Thank you, Pastor. Thank you. Thank you, Praise Pastor. God. Praise God, Pastor. Praise the Lord. Praise Lord, Pastor. Praise Lord, Ma. Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord. Pastor, praise the Lord. Praise the Lord, Pastor. Praise the Lord. Yeah, bless you. Bless you. Praise the Lord, mom. Praise the Lord. Praise the Lord, brother. Thank you. Praise the Lord. Welcome, welcome.